वैष्णव जन तो तेन कहिए जे, पीड़ पराई जाने रे, पर दुखे उपकार करे तो मन अभिमान नो याने रे, वैष्णव जन तो. அன்புக்குரிய நண்பர்களே, காந்தி ஸ்டடி சென்டரில் புதன்கிழமை தோறும் நடைபெறுகின்ற இந்த புத்தக அறிமுக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இன்றைக்கு காந்தி அண்ட் த சேலஞ்ச் ஆஃப் ரிலீஜியஸ் டைவர்சிட்டி என்கின்ற ஒரு புத்தகத்தை, ஆங்கில புத்தகத்தை உங்களிடையே அறிமுகப்படுத்துவதற்காக நான் பேச முனைந்துள்ளேன். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பை தமிழ்வயப்படுத்தினால் காந்தியடிகளும் மத பன்மையும் என்று அதை மொழிபெயர்க்க முடியும். இந்த புத்தகத்தை எழுதியவர் மார்கரெட் சாட்டர்ஜி என்கின்ற டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். இவர் பிறப்பால் ஐரோப்பியர். இந்தியரை மணந்த காரணத்தினால் 1956ஆம் ஆண்டிலிருந்து 1990 வரை டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார். அதற்கு பின்னால் 3 ஆண்டுகள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி என்பதனுடைய தேசிய இயக்குநராக பணிபுரிந்தார். 1992 95 வரை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வெஸ்ட்மின்ஸ்டர் கல்லூரியில் தத்துவம் பயிற்றுவித்தார். அதோடு மிக முக்கியமாக அவர் ஒரு காந்திய அறிஞர். காந்திஸ் ரிலிஜியஸ் தாட்ஸ் என்கின்ற மேக்மில்லன் வெளியிட்ட புத்தகத்தை 1983ஆம் ஆண்டு வெளியிட்டார். அதற்கு பின்னால் காந்தி அண்ட் ஹிஸ் ஜூயிஷ் ஃப்ரெண்ட்ஸ் என்கின்ற புத்தகத்தை 1992ஆம் ஆண்டு அவர் வெளியிட்டார். இந்த புத்தகம் காந்தியடிகளும் மத பன்மையும் என்கின்ற இந்த புத்தகத்தை முதல் பதிப்பாக 2005ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதற்கு பின்னால் 2018ஆம் ஆண்டு மீண்டும் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இது ஒரு ஆங்கிலேயர் எழுதிய காரணத்தினால் இந்த ஆங்கில நடை என்பது நமக்கு சற்று சிரமமானதாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் படிக்க படிக்க அதனுடைய ஆழமும் அதில் இருக்கக்கூடிய ரசிகத்தன்மையும் ஈர்க்கும் தன்மையும் நம்மை வைக்க வைப்பதாக இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். இந்த புத்தகம் 360 பக்கங்கள் உள்ளன. ஆனால் இதன் விலை மட்டும் 860 ரூபாய். சற்று விலை அதிகமானதாக இருக்கும். ஆனாலும் இது வாங்கி படிப்பதற்கு ஒரு முக்கியமான புத்தகம் என்று நான் கருதுகின்றேன். நண்பர் சரவணன் நடந்து முடிந்த சென்னை புத்தக பொருட்காட்சியிலே பல புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து அவற்றில் எந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று காட்டிய பொழுது முதலிலே எனக்கு இந்த புத்தகம் பிடித்திருந்தது. ஏனென்றால் இந்த புத்தகம் இன்றைய காலகட்டத்தினுடைய தேவையை பற்றியும் நாட்டினுடைய அரசியல் சமூக நிலைமையை காந்தியினுடைய பார்வையிலே நமக்கு எடுத்துச் சொல்வதற்கு இது ஒரு ஏதுவான புத்தகம் என்கின்ற அளவிலே இதை பற்றி பேசலாம் என்று நான் நினைத்தேன். இன்றைய இந்த புத்தகத்தினுடைய அவசியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே நம்முடைய மிக முக்கியமான சில அடையாளங்கள், பண்பாட்டு அடையாளங்கள், மத அடையாளங்கள், ஞான அடையாளங்கள் அழிக்கப்படுவதற்கான சில
வாய்ப்புகள் இன்றைக்கு நமக்கு இருக்கின்றன. இந்தியாவுடைய மிகச்சிறந்த அடையாளம் என்னவென்று சொன்னால், இது பல்வேறு இன மக்களை, பல்வேறு மொழி பேசும் மக்களை, பல்வேறு மதம் நடைமுறைப்படுத்துகின்ற மக்களை தன்னை நோக்கி மிகுந்த அன்புடன் ஈர்க்கின்ற ஒரு அடையாளம் கொண்ட நாடு. ஞானத்தினுடைய தேசம் இது. பெரும் ஞானிகள் இங்கு வளர்ந்த நாடு. தத்துவ வெளிச்சம் இந்த நாட்டிலே வீசுகின்ற இந்த நாடு. பாகிஸ்தான் போல் உலக அரங்கிலே ஒரு மத நாடு என்றில்லாமல் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற நாடு என்கின்ற பெயரை, ஒரு அடையாளத்தை இந்த நாடு பெற்றிருக்கின்றது. இன்றைக்கு மெல்ல மெல்ல அரசியல் காரணங்களுக்காக இந்த தன்மையினை அது இழந்து வருகிறதோ என்கின்ற ஒரு நிலையும் யதார்த்தமும் நம் கண்முன்னே நின்று நம்மை பயமுறுத்துவதை நாம் இன்று தொடர்ந்து பார்க்க முடியும். ஒரு கொடி, ஒரு மதம், ஒரு கலாச்சாரம், ஒரு மொழி, ஒரு பண்பாடு என்கின்ற ஒற்றை தன்மைக்குள் அனைத்தையும் திணித்து மக்கள் அனைவரும் இந்த ஒற்றை கோட்டை, ஒற்றை பாதையை விட்டு சிறிதும் விலகிச் செல்வதற்கு கூடாது என்கின்றது போன்ற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே மதங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றன. எப்படி இதை பார்ப்போம் என்று சொன்னால், வரலாற்றை எடுத்து பார்ப்போம் என்றால், ஒரு கிமு 5000 ஆண்டிலிருந்து கிபி 1500 ஆண்டுகள் வரை, ஏறக்குறைய ஒரு 6500 வரை இந்திய மனிதர்களுடைய வரலாற்றை உலகமெங்கும் நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அதனுடைய வளர்ச்சியையும் மனித முன்னேற்றத்தையும் நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்னால் ஒரு 1500 இன்றைக்கு வரை இருக்கக்கூடிய 500 ஆண்டுகளின் வளர்ச்சியை பார்ப்போம் என்று சொன்னால், இந்த இரண்டு வளர்ச்சிகளையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த கடந்த 500 ஆண்டுகளிலே வளர்ச்சி என்பது அபரிமிதமாக, சென்ற நூற்றாண்டுகளில் இருந்த மனிதர்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு இந்த மாற்றங்கள் இங்கே வந்திருக்கின்றன. இந்த மாற்றங்களுக்கு காரணம் என்ன? இந்த வளர்ச்சிக்கான அவசியம் எவ்வாறு ஏற்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால், ஒன்று நமக்கு புலனாகும். முந்தைய மனிதர்கள் மழை மிக நன்றாக பெய்தது என்று சொன்னால் அது கடவுளின் கருணை என்று சொல்வார்கள். வறட்சி வந்துவிட்டது என்று சொன்னால் கடவுள் நம் மீது கோபமாய் இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஒரு நமக்கு வேண்டிய ஒரு காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் கடவுள் நம்மோடு கருணையோடு இருக்கவில்லை என்பதை போன்ற ஒரு மனோபாவத்தை வளர்த்திருந்தார்கள். எல்லாவற்றையும் கடவுள் மீது பழி போட்டு அதை வைத்துக்கொண்டே காரியங்களை செயல்படுகின்ற ஒரு தன்மை கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் கடந்த 500 ஆண்டுகளாக கடவுள் என்ற எல்லையை தாண்டி, அது பிரதிநிதிப்படுத்துகின்ற மதம் என்ற கட்டுக்களை தாண்டி மக்கள் சுயமாக சிந்தித்தார்கள். ஏனென்றால் மதம் என்பது எப்பொழுதும் பகுத்தறிவுக்கும் அறிவியலுக்கும் தடையாக இருந்தது. ஆனால் அதை தாண்டி செல்கின்ற பொழுதுதான் இந்த சமூகம், நாடுகள், உலகம் வளர்ந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். பிரின்ஸ்டன் அண்ட் டென்னசி என்கின்ற 2 பல்கலைக்கழகங்களும் ஒரு ஆய்வை மேற்கொண்டது. 1900 ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரையான காலகட்டத்தில் 109 நாடுகளை பற்றிய ஒரு ஆய்வு அது. இந்த நாடுகளின் வளர்ச்சியும் அந்த நாடுகளுடைய மதங்களை பற்றிய அவர்களுடைய பார்வை எவ்வாறு அமைந்திருந்தது என்பதையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதில் மதச்சார்புடைய நாடுகள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியிலே தளர்ச்சியுற்று இருப்பதை கண்டார்கள். அதற்கு நேர்மாறாக அனைத்து மதங்களையும் அரவணைத்து செல்கின்ற இந்த செக்குலர் தேசங்கள் என்று கூறப்படுகின்ற இந்த நாடுகள் அனைத்தும் மிக அதிகமாக வளர்ந்திருப்பதை அவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக கண்டு தெளிந்தார்கள். ஆகவே வளர்ச்சிக்கும் மத மாச்சரியங்களில் சிக்கி சீரழிவதற்கும் ஒரு
நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதனை அந்த ஆராய்ச்சி கண்டது. எந்த நாடுகளெல்லாம் மதங்களை பற்றிய தடைகளை பற்றி வெளியே வந்து அறிவு ஆராய்ச்சி என்பதற்கும் முதலிடம் கொடுத்தார்களோ அந்த நாடுகள் வளர்ச்சியில் மிக அதிகமாக முன்னேறின. இதை நாம் பிரெஞ்சு தத்துவ அறிஞர் எமில் டர்க்ஹெம் சொல்கின்றார். பொருளாதார ரீதியாக முன்னேறுகின்ற நாடுகள் மதத்தை அண்டி வாழ வேண்டிய தேவையில் இருந்து விடுபடுகின்றன. பொருளாதார வளர்ச்சி மதத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து உங்களை விடுவிக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை அவர் நம் முன்னே வைக்கின்றார். அதே மேக்ஸ் வெபர் என்கின்ற உங்கள் அனைவருக்கு தெரிந்திருக்கும் அந்த தத்துவ அறிஞர் மத அடிப்படை வாதத்திலிருந்து நாம் விடுபட்டால் மட்டுமே பொருளாதார முன்னேற்றத்தை காண முடியும், அப்பொழுதுதான் அது சாத்தியப்படும் என்று சொன்னார். ஆகவே வளர்ந்த நாடுகளாக இருப்பவர்கள் அனைத்துமே இந்த மத சிக்கலில் இருந்து மத பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்த நாடுகளாகத்தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகளை பாருங்கள், வளர்ச்சியிலே உன்னத நிலையில் இருக்கும். ஆனால் நைஜீரியா, பிலிப்பீன்ஸ், சிலி, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வளர்ச்சியில் மிக குறைவான அளவீட்டிலே தான் அவளில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். மதத்திற்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் அறிவினுடைய வேகத்திற்கும் நெருங்கிய பொருத்தம் இருக்கிறது என்பதனை இது வெளிப்படுத்துகிறது. இதை காண்பதற்கு நாம் வேறு வெளிநாட்டுக்கு இங்கு கூட செல்ல வேண்டாம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தென்னகத்தில் இருக்கக்கூடிய 4 மாநிலங்களும், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களும், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களும் மிக அதிகமாக முன்னேறி இருக்கின்றன. ஆனால் இந்தியாவுடைய மையமாக இருக்கக்கூடிய இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற தேசங்கள் ஏன் முன்னேறவில்லை? அந்த மாநிலங்கள் ஏன் மதத்திற்கான அந்த நெருக்கடிகளும் அதிகமாக இருப்பதும் கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்பதனை நாம் இதிலிருந்து கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். எனக்கு காந்தியை பற்றி நினைக்கின்ற பொழுது, காந்தி இன்றைக்கு இருந்திருப்பார் என்று சொன்னால் சில பிரச்சனைகளை அவர் எவ்வாறு சந்திப்பார் என்பது போன்ற ஒரு எண்ணம் வரும். அதில் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த ராம ஜென்ம பூமி பாபர் மசூதி பிரச்சனையை காந்தியடிகள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் எவ்வாறு அதை கையாண்டிருப்பார்? இந்த நாட்டில் இத்தனை பிளவுகளும் மக்களிடையே ஒரு வெறுப்பும் சிறுபான்மை சமூகத்திடம் ஒரு பயத்தன்மையும் உருவாகி இருப்பதை அவர் களைந்திருப்பதற்கு என்ன முயற்சிகளை எடுத்திருப்பார் என்பதனை ராமர் காந்தியடிகளின் இஷ்ட தெய்வம். அவர் எப்பொழுதும் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதில் எப்பொழுதும் பெருமகிழ்வு கொள்வார். அதை ஒரு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட நடவடிக்கையாக அவர் கொண்டிருந்தார். அந்த இஷ்ட தெய்வம் ஒரு அவதார புருஷனா அல்லாவிட்டால் ஒரு வரலாற்று நாயகனா என்கின்ற ஒரு கேள்வியை காந்தியடிகள் வைத்திருந்தார். நிச்சயமாக காந்தியடிகள் சொல்லியிருப்பார், ராமர் அவதார புருஷர், அவர் என்னுடைய கடவுள், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை போலவே ராமர் ஒரு வரலாற்று நாயகர் இல்லை என்பதையும் தெளிவாக சொல்லியிருப்பார். ஏனென்றால் ராமாயணம் என்பது ஒரு புனைவு கதை. அதனுடைய நாயகனாக ராமன் உருவகிக்கப்பட்டார். அந்த ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக சொல்வார், கடவுள் ஆகிய ராமருக்கு இந்த பூமியே பிறப்பிடும், அவர் இந்த இடத்தில்தான் பிறந்தார் என நாமே உருவகித்துக் கொண்டு அதிலே பிரச்சனைகள் வேண்டுமா என்பதனை அவர் கேட்டிருப்பார். காந்தி மட்டும் இன்றைக்கு இந்த சூழலில் உயிரோடு இருந்திருந்தால் பாபர் மசூதியும் இருந்திருக்கும். அதன் அருகிலே ஒரு ராம ஜென்ம பூமியினுடைய ஒரு கோயிலும் கண்டிப்பாக அமைந்திருக்கும். அந்த இரு சமூகத்தினரிடையும் கலந்து பேசியிருப்பார். அதைவிட முக்கியமாக காந்தி என்ன செய்திருப்பார் என்று சொன்னால், அவர் சாதாரண மக்களிடம் சென்றிருப்பார். மக்களிடம் சென்று அவர்களிடம் பேசியிருப்பார். அவர்களிடம் தொடர்ந்து உரையாடி கொண்டிருப்பார். அவர்களிடம் தன்னுடைய கருத்துக்களை அவரிடம் பேசி அதை சரியானது என்று மாற்றி
அவர்களிடமிருந்தும் தான் கற்றுக்கொண்டு தன்னிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழலை அவர் கண்டிப்பாக அவர் உருவாக்கி இருப்பார். ஆனால் இன்றைக்கு காந்தி இல்லை. எந்த சக்திகள் காந்தியை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்த அந்த சக்திகள் இன்றைக்கு பலம் பெற்று அரசியல் வானிலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காந்தியடிகளுடைய மத கருத்துக்கள் என்னவா இருக்க முடியும் என்பதை எண்ணி பார்ப்போம் என்று சொன்னார். காந்தியடிகள் மதத்தை ஒரு கொள்கைகளின் திரட்டாக பார்க்கவில்லை, அதை சடங்குகளின் தொகுப்பாக பார்க்கவில்லை. அவற்றை விட ஒரு வாழ்க்கை முறையாக பார்த்தார். தான் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், உயரிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை பற்றிய வாழ்க்கை வழிமுறையாக பார்த்தார். உள்ளார்ந்த அனுபவமாக பார்த்தார். ஒரு தேடலின் முனைப்பாக அதை பார்த்தார். உண்மையின் சாரத்தை பெறுகின்ற வாய்ப்பாக அதை பார்த்தார். அவருடைய கடவுள், அவருடைய மதம் என்பது உண்மையின் தேடலாக, என்றும் வாழும் கடவுளை நாடுகின்ற ஒரு முடிவில்லா பயணமாக அவருடைய மதம் இருந்தது. காந்தியடிகளுக்கு கடவுள் என்பவர் யார், மதத்தினுடைய மைய கருத்தாகிய கடவுள் என்பவர் யார் என்று சொல்கின்ற பொழுது அவர் God is truth, கடவுளே உண்மை என்கின்ற நிலையை மாற்றி உண்மையே கடவுள் என்று சொன்னார். அவர் ட்ரூத் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து டி என்பது அது எப்பொழுதுமே கேபிட்டல் லெட்டராலே தான் இருந்து கொண்டிருந்தது. அவர் சொல்லுகின்ற இந்த உண்மை என்கிற இந்த கருத்தினை அவர் எங்கே பெற்றார் என்று சொன்னார். அன்னி பெசன்ட் உரையை அவர் லண்டனிலே கேட்கிட்டு இருந்தது. அப்பொழுது அன்னி பெசன்ட் சொன்னார், நான் உண்மையை பின்பற்றுகின்றேன், எப்பொழுதும் நான் உண்மையை தேடுகின்றேன் என்ற வார்த்தை காந்தியடிகள் மத்தியிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதற்கு பின்னால் உண்மைதான் கடவுள் என்ற காந்தியடிகள் திரும்பவும் சொன்னார், என்னுடைய கடவுள் ஏழைகள் தான் என்று சொன்னார். ஏழைகளில் தன்னுடைய கடவுளை கண்டார். என் கடவுள் ஏழைகளின் கடவுளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அவரை நான் கடவுளாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வதற்கு கூட அவர் தயாராக இருந்தார். அவரை தரித்திர நாராயணன் என்று அவர் அழைப்பதற்கு கூட அவர் கவலைப்படவில்லை. காந்தியடிகள் மதத்தை பற்றிய தன்னுடைய கருத்துக்களை எவ்வாறு உள்வாங்கினார் என்று சொன்னால், வெறும் படிப்பினாலோ சாஸ்திர அறிவினாலோ தத்துவ விவாதத்தினாலோ அவர் அதை பெறவில்லை. அவர் மத நூல்களை அதிகம் கற்றவர் இல்லை. அதற்காக தன்னுடைய நேரத்தை அவர் அதிகம் செலவிட்டவர் இல்லை. ஆனால் அவர் பண்டிதர் இல்லை. ஆனால் அவர் ஒரு மேதை. அவர் ஒரு மதத்தினுடைய மேதை. எப்படி என்று சொன்னால், மேதை என்றால் அனைத்தையும் தன் வாயப்படுத்தி அதனுடைய ஆழத்திற்கு சென்று தன்னுடைய ஞான வெளிச்சத்தை அதில் பாய்ச்சி அதிலிருந்து உண்மையை தெளிவாக தேர்ந்து கொண்டு செயல்படுகின்ற தன்னாட்சி மிக்க ஒரு மாபெரும் மனிதன் தான் மேதை. மேதைக்கு ஆராய்ச்சியும் இருக்கும், அந்த ஆராய்ச்சியின் மூலமாக வெளிவருகின்ற ஞானமும் இருக்கும். அது சுயம் சார்ந்ததாக இருக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதிலே தன்னுடைய மனசாட்சிக்கு தன்னுடைய அறிவுக்கு ஒத்த கருத்துக்களை கொண்டதாகத்தான் இருப்பார். காந்தி எப்பொழுதுமே தன்னுடைய மனசாட்சிக்கும் தனக்கும் பகுத்தறிவுக்கும் ஒத்த கருத்துக்களைத்தான் அவர் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டார். கண்டிப்பாக மதத்தை பொறுத்த அளவிலே அந்த கருத்துக்களைத்தான் அவர் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு விட்டார். காந்தியினுடைய மதம் என்பது அவருடைய இந்து மதம். அந்த இந்து மதத்தில் அவர் கடைசி வரை மாறாமல் இருந்தார். ஒரு மரத்தினுடைய வேர் எவ்வாறு மறைவாக இருந்து கொண்டு மிகவும் ஆழமாக சென்று அதனை பல வேர்களை பரப்பி அந்த மரத்தை நிலைநிறுத்த பாடுபடுவதைப் போலவும், அது பல இடங்களில் தன்னுடைய வேர்களை அனுப்பி தனக்கு உரங்களையும் சக்திகளையும் அது
எடுத்துக்கொள்வதை போன்று அவர் தன்னுடைய மதத்தில் இருந்து சாரத்தை பெற்றார். அதோடு மட்டுமில்லாமல் மேலிருந்து இருக்கக்கூடிய இந்த கிளைகள் அத்தனையும் கிளைகள் பரப்பி சூரியனிலிருந்து சக்தியை பெறுவது போன்று பல மதங்களிலிருந்து பல மனிதர்களிடமிருந்து சாமானியர்களிடமிருந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டார் என்பதனை நம்மால் பார்க்க முடியும். ஆக அவருடைய இந்து மதம் அவருக்கு துணையாக இருந்தது. அவரோடு இருந்த அவருடைய நண்பர்கள், சாதாரண மனிதர்கள் அத்தனை பேரும் அவருடைய மத கருத்துக்களுக்கு அவருக்கு துணையாக இருந்தார்கள். ஆகவே அவருடைய மனம் திறந்தே இருந்தது. அது ஈர்ப்புத்தன்மை கொண்டதாக இருந்தது. அவருடைய மத வேர்கள் ஆழமானவை. மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அதிலே நிலைத்து நின்றவர் காந்தியடிகள். காந்தியடிகள் மதங்களை அல்லாவிட்டால் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை வெறும் புத்தகங்களிலிருந்து எடுத்துக்கொண்டு இதுதான் சரி என்று அவர் எப்பொழுதும் பார்த்ததில்லை. அவர் அதை அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன, மனிதர்கள் அதை தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதற்கு எதிர்மாறாக இல்லாமல் முரண்படாமல் அதோடு ஒத்து இயைந்து வாழ்கின்றார்கள் என்பதெல்லாம் மிகுந்த அக்கறை செலுத்தினார். உதாரணமாக, அன்றைக்கு ஆளுகின்ற பிரிட்டிஷார் நாகரிகத்தின் உச்சகட்டத்தில் தாங்கள் இருப்பதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பைபிளில் வருகின்ற அந்த மானுடனை நேசி, ஒவ்வொரு மனிதனையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை பேசிக்கொண்டு விட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் சுரண்டுகின்றவர்களாக, தாங்கள் பேசுகின்ற தன்மைக்கும் செயல்படுகின்ற தன்மைக்கும் எதிர்மாறு கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். உலகத்தையே திருத்துவதற்கான கடமையும் அதிகாரமும் தங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது போன்று அவர்கள் அடக்குமுறையை பிரயோகித்தனர். ஆனால் தங்கள் நாட்டிலே ஜனநாயகத்தினுடைய உண்மையான வாரிசு நாங்கள் தான், ஜனநாயகத்தின் தாயகம் தாங்கள் தான் என்பது போன்று முரசு கொண்டிருந்தார்கள். ஆக இதுபோன்ற இரட்டை நிலைகளை அரசியலில் மட்டுமல்லாமல் ஆன்மீகத்திலும் மத வாழ்க்கையிலும் இருந்துவிடக்கூடாது என்பதில் காந்தி மிக அடிப்படையாக அவர் இருந்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சில நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றி மிக சுருக்கமாக சில விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் ஒரு மருத்துவர், அவருடைய மனைவியும் ஒரு மருத்துவர், அவருடைய மகனும் ஒரு மனநல மருத்துவர், மருமகள் ஒரு குறித்த இவ்வாறு ஒரு சமுதாயத்திலே மிக உயர்ந்த நிலையிலே இருந்த ஒரு குடும்பம். அதுதான் நரேந்திர தபோல்கர் என்பவரின் குடும்பம். இவர்கள் மகாராஷ்டிராவிலே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். மகாராஷ்டிரா சொசைட்டி ஃபார் எரடிகேஷன் ஆஃப் பிளைண்ட் ஃபெய்த், மூட பழக்கத்தினை ஒழிப்பதற்கான மகாராஷ்டிர கழகம் என்கின்ற ஒன்றை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதன் மூலமாக மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கும் சமூக வாழ்வில் அறிவியல் மனோபாவத்தை மக்கள் மத்தியிலே உணர வேண்டும் என்பதற்காகவும் முனைந்து செயல்பட்டார்கள். அது இயல்பாகவே மதவாதிகளுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய கொள்கைகளுக்கும் எதிராக அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தினால் அவர் கொல்லப்பட்டார். அதை போன்று ஒர்க்கர்ஸ் ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக எளிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் கோவிந்த் பன்சாரி. கல்வி, கலை, தொழிற்சங்கம் போன்ற சமூக அரங்கிலே அவர் எளிய மக்களுக்காக செயல்பட்டவர். அவர் தொழிலே ஒரு சிறந்த வழக்கறிஞர். அவருடைய புத்தகம் ஒன்றை கூட நான் படித்திருக்கின்றேன். சிவாஜியை பற்றி ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை வித்தியாசமான கோணங்களிலே அவர் எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்திலே மன்னர் சிவாஜி பிராமணர்களை விட விவசாயிகளுக்கு தன்னுடைய அவையிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கின்றார். அவர் மதவாதத்திற்கு செயல்பட்டார் என்று அவரும் கொல்லப்பட்டார். கல்புர்கி, கௌரி லங்கேஷ் இருவரும் சாதிய அடக்குமுறைக்கு, மதவாதத்திற்கு, சுரண்டலுக்கு, ஒற்றை பண்பாட்டு முறைகளுக்கு எதிராக செயல்பட்டவர்கள். பெண்களின் உரிமை வேண்டும், பெண்களின் விடுதலை வேண்டும், ஏழைகளின் வாழ்விலே
சமூக கட்டுக்களில் இருந்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவர்கள் கடுமையாக உழைத்தவர்கள், பேசியவர்கள், எழுதியவர்கள் தங்களுடைய பத்திரிகைகளில். அதன் மூலமாக அதற்கு தடையாக இருக்கின்ற மதத்தை பற்றியும் அவர்கள் எழுதி வந்தார்கள். ஆகவே மதவாதிகள் அவர்களையும் கொண்டு விட்டார்கள். இதிலே வேதனையான ஒரு செயல் என்னவென்று சொன்னால், இவர்களை கொன்றவர்கள் மீது இன்னும் வழக்குகள் முறையாக பதிவு செய்யப்படவில்லை. யார் கொன்றார்கள் என்பதை பற்றிய தீவிர புலன் விசாரணைகளும் சரியாக நடக்கவில்லை. அந்த வழக்குகள் நீண்டு கொண்டிருக்கின்றன. மக்களுடைய மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மறையட்டும் என்று அவர்கள் காலத்தை பொறுத்துக் கொண்டிருக்கின்றனர். அதே போன்றுதான் குஜராத்திலே நடந்த அந்த கோத்ரா கலவரம். முஸ்லிம்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார். அதிகாரத்தினுடைய உயர் பதவியில் இருந்து அவர்களுக்கு ஆணை வந்தது, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அதிகார வர்க்கமும் காவல்துறையும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் என்பது சொன்னார்கள். இன்றைக்கு இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. 2000 பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள். ஆனால் வழக்கு உரிய முறையில் நடைபெறவில்லை. எவருக்கும் மரண தண்டனை வழங்கவில்லை. ஏன் தண்டனைகள் கூட வழங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இந்த சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள், மக்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒரு மதவாத ஒரு சூழல் நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கின்ற பொழுது காந்தியடிகள் இந்த நாட்டிலே இருந்திருப்பார் என்று சொன்னார், அவர் என்ன மாதிரியான ஒரு மனிதராக இருந்திருப்பார்? சுதந்திரம் பெற்ற பொழுது சுதந்திர போராட்ட வீரராக அவர் தன்னை உருவாக்கி கொண்டார். இன்றைக்கு அவர் நிச்சயமாக காந்தி இருந்திருப்பார் என்று சொன்னார். நான் நினைப்பதெல்லாம் அவர் இன்னொரு சித்தராக மாறி மதத்தின் மூலமாக அனைத்து மதங்களையும் இணைத்து செல்லுகின்ற ஒரு இணைப்பாளராக, ஏந்து நடத்துகின்ற ஒரு மனிதராக, ஒரு சீர்திருத்தவாதியாகத்தான் காந்தி நிச்சயமாக வந்திருப்பார். அதன் மூலமாக சித்தர்கள் ஊருக்கு ஊர் அலைந்து திரிந்து சாமானிய மக்களை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததை போன்று மக்களிடமும் சந்தித்து இந்த மதவாதத்திற்கு எதிராக சாதாரண மக்களை திரட்டி அதிலே வெற்றி பெறுகின்ற ஒரு உயரிய நிலையை கண்டிப்பாக காந்தியடிகள் ஏற்படுத்தியிருப்பார் என்பதில் நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக உருவாகி இருப்பார் என்பதனை நான் உறுதியாக நம்புகின்றேன். இந்திய காந்தியடிகள் அவருடைய காலத்தில் எத்தகைய சூழலை அவர் சந்தித்தார் அதை மார்கரெட் சட்டர்ஜி குறிப்பிடுகின்றார். பல்வேறு மதங்களின் கருத்துக்கள் முட்டி மோதும் சந்திக்கும் மையத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார். இரண்டாவதாக, மத பண்பையால் ஏற்பட்ட மோதலினால் அவர் தன் சிலுமையை தானே சுமந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் என்று அவர் சொல்கின்றார். ஆக இப்படிப்பட்ட ஒரு காந்தியடிகள் பல்வேறு மதங்களை இணைத்து செல்கின்ற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இமைந்தது என்பதை பார்க்கின்ற பொழுது நாம் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்பது நம்முடைய இளமை காலம் நமக்கு அமைத்துக் கொடுத்ததுதான். நாம் இளமையில் விரும்பிய பாடல்கள், இளமையில் ரசித்த கருத்துக்கள், இளமையில் விரும்பிய புத்தகங்கள், இளமையில் பார்த்த சினிமாக்கள், இவைகள்தான் இன்றைக்கும் நம்முடைய மனதிலே பசுமையாக படர்ந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்கின்ற ஒரு தீபங்களாக சுடர்விட்டுக் கொண்டிருப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். அதே போலத்தான் காந்தியினுடைய இளமை வாழ்க்கையிலே அவர் எந்த விதமான ஒரு சூழலில் இருந்தார் என்பதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னார். வளர்ந்த காந்தியினுடைய சூழல் எவ்வாறு இருந்திருக்க முடியும் என்பதனையும் நம்மால் மிக அழகாக தெரிந்து கொள்ள முடியும். காந்தி போர்பந்தரிலே அங்குள்ள ஒரு சிற்றரசினுடைய திவானுடைய மகனாக பிறந்தார். திவான் என்று சொன்னால் அந்த சிற்றரசனுடைய முதலமைச்சர். அந்த முதலமைச்சருடைய மகனான காந்தி இருப்பதன் காரணமாக திவாவினுடைய வீட்டுக்கு பலதரப்பட்ட மக்கள் வந்து சேர்ந்தார்கள். சிந்தி மக்கள் வந்தார்கள், அரேபியர்கள் வந்தார்கள், இஸ்லாமியர்கள் வந்தார்கள், சமணர்கள் வந்தார்கள், மற்ற அனைத்து மனிதர்களும் வந்தார்கள். ஆகவே அவருடைய வீட்டுக்கு அனைத்து மனிதர்களும் வந்து செல்கின்ற ஒரு பழக்கத்தும் இருந்த காரணத்தினால் அவர் எல்லோரையும் எதிர்கொள்கின்ற ஒரு சூழல் காந்திக்கு இளமையிலே இருந்தது. காந்தி
வல்லவாச்சாரிய சம்பிரதாயத்தில் பிறந்தவர். அதுவும் இந்து மதத்தினுடைய இன்னொரு பிரிவு, அவ்வளவுதான். அவர் காந்தி இந்த வைணவ கோயிலுக்கு சென்றார். அவர் பிரணாம கோயிலுக்கு செல்வார். அந்த கோயிலுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், அங்கே புராணமும் இருக்கும், புராணங்களும் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். ஆகவே இங்கு இரண்டுகளும் இருக்கும். காந்தியுடைய நெருங்கிய நண்பன் ஒரு முஸ்லிம், அவனுடைய பெயர் ஷேக் மஹதா. காந்தியடிகள் வெளிநாட்டு செல்கின்ற பொழுது அவருடைய அன்னை அவரிடம் சில உறுதிமொழிகளையும் எடுக்க வேண்டும், அதை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார். காந்தி அதை ஏற்றார். அந்த உறுதிமொழியை எடுத்தது யாரிடம் எடுத்தார் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இந்து சாதியிடமோ இந்து சாமியாரிடமோ அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு சமண முனிவரிடம் அவர் அந்த உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டார். லண்டன் சென்றதற்கு பின்னால் எட்வின் அர்னால்டுடைய சாங் செலஸ்டியல் என்ற புத்தகத்தை தான் அவர் வாசித்து, அதன் மூலமாக அவர் பகவத்கீதையை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனையை அறிந்து கொண்டார். அங்கிருக்கும் பொழுதுதான் காந்தியடிகள் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். ராமகிருஷ்ணருடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால், பல வழிகள் உலகில் உள்ளன, ஆனால் அவைகள் அனையும் ஒரே உச்சியில் சந்திக்கின்றன என்பதுதான் அவருடைய கருத்துக்கள். அதை இன்னும் மிக தெளிவாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கின்றார். கடவுள் பல வழிகள் தன்னை வெளிப்படுத்துகின்றார், பல வடிவங்களில் அவரை தரிசிக்கின்றார். ஆகவே கடவுளுடைய வெளிப்பாடுகள் பல வழிகளில் அமைந்திருக்கின்றன. அவனை நாம் பல வழிகளில் தரிசிக்க முடியும். ஆகவே ஒவ்வொரு மதமும் ஒரு கடவுளை பிரதிநிதிப்படுத்துகிறது என்று சொன்னால், அது ஒரே கடவுளின் பல வடிவங்கள். அவரை எல்லோரும் தங்களுடைய வடிவத்தின் மூலமாக தரிசிக்க முடியும். அந்த தரிசிப்பதன் மூலமாக ஒரே கடவுளைத்தான், ஏக கடவுளைத்தான் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், வணங்குகின்றோம். அதன் மூலமாக அவனுக்கு நம்முடைய நன்றியை செலுத்துகின்றோம் என்ற கருத்துக்களை சொன்னார். இதை இந்திய சூழலுக்கு பொருத்தமாக ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடரான விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். நம் தாய்நாடு இரு வழிமுறைகளின் சங்கம். இந்து வேதாந்த மூளையும் இஸ்லாம் உடலும் சேர்ந்ததுதான் இந்திய தாய்நாடு என்று குறிப்பிடுகின்றார். இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்ததுதான் இந்தியா என்பதனை அவர் மிக தெளிவாக சொல்கின்றார். இதை காந்தியடிகள் தன்னுடைய வழியிலே மிக அழகாக சொல்கின்றார். மதங்கள் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பல பாதைகள். நாம் ஒரே இடத்தில் சந்திப்போம் என்றால் பல மதங்கள் இருப்பதில் தவறில்லை. இந்த உண்மையில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மதங்கள் இருக்கும் என்று காந்தியடிகள் சொன்னார். இதை நான் திரும்பவும் சொல்கின்றேன். மதங்கள் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பல பாதைகள். நாம் ஒரே இடத்தில் சங்கமிப்போம் என்றால் பல மதங்கள் இருப்பதில் தப்பில்லை. உண்மையில் எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை மதங்கள் உலகத்தில் இருக்கும் என்று காந்தியடிகள் சொன்னார். இந்த விவேகானந்தரை பார்ப்பதற்காக காந்தியடிகள் வேலூர் மடத்திற்கு சென்றார். அப்பொழுது விவேகானந்தருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரை கல்கத்தாவில் எடுத்துச் சென்று விட்டார்கள். அங்கவே தன்னுடைய வாழ்வு காலத்தில் விவேகானந்தரை காந்தியடிகளால் அதிகம் சந்திக்க முடியவில்லை. விவேகானந்தர் நாம் அனைவரும் பிராமணர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு குரலை எழுப்பினார். ஆனால் காந்தியடிகள் எப்படிப்பட்ட ஒரு குரலை எழுப்பினார் என்று சொன்னால், எல்லோரும் சூத்திரராக வேண்டும்
என்கின்ற ஒரு கருத்தினை அவர் சொன்னார். சூத்திரரான கருத்து என்பது ஒரு சூத்திரனுடைய வேலை என்பதும், ஒரு மருத்துவரின் வேலை என்பதும், ஒரு வழக்கறிஞருடைய வேலை என்பதும் அனைத்தும் ஒன்றுதான் என்பதனை அவர் பிரகடனப்படுத்தினார். எல்லா தனக்கு இன்னொரு பிறவி பிறக்கும் என்று சொன்னால் தான் பாங்கியாக, அதாவது கடைநிலை சாதி மனிதனாக தான் பிறக்க வேண்டும் என்று காந்தியடிகள் மிக மிக அதிகமாக அவர் சொன்னார். தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் காந்தியை பற்றி நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், நரசிம்ம மேத்தா என்கின்ற அந்த கவிஞரை பற்றி நான் சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் காந்திக்கு மிகவும் பிடித்த கவிஞர். 15ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். அவர் பிறப்பால் பிராமணர். ஆனால் பிராமணர்களுக்கு அவரை பிடிக்காது. ஏனென்றால் அவர் பிராமணனாக இருந்த பொழுதிலும் அவர் தாழ்த்தப்பட்டவர்களின் இல்லங்களுக்கும் குடியிருப்புகளுக்கும் சென்று வந்தார். அவர்களிடம் பேசினார், அவர்களிடம் போதனை செய்தார். அவர்களை அரிஜன் என்று அழைத்தார். அவர்கள் விஷ்ணுவின் மக்கள் என்கின்ற பொருள்படுகின்ற வகையிலே அரிஜன் என்று அழைத்தார். காந்தியும் பிற்காலத்திலே தீண்டத்தகாதவர்களை ஹரிஜன் என்று அழைத்தது கூட ஒருவேளை இந்த நரசிம்ம மேத்தாவினுடைய இந்த சொல்லிலிருந்துதான் பெற்றிருக்க வேண்டும் என்பது தோன்றுகிறது. அவர் வைஷ்ணவ ஜனதோ என்ற காந்திக்கு மிகவும் பிடித்த அந்த பாடலை பாடினார். அந்த பாடலுடைய முதல் வரியினுடைய அர்த்தம் என்னவென்றால், வைஷ்ணவன் என்பவன் மற்றவர்களின் துயரை தன் துயராக பார்ப்பவன் என்று அவர் பலவாறாக சொல்லிக் கொண்டு செல்கின்றார். அவருடைய காலை பிரார்த்தனையில், நரசிம்ம மேத்தாவுடைய காலை பிரார்த்தனையில் ஒரு வரி வரும். எண்ணிக்கையில் அடங்கா வண்ணம் ஓ ஹரி நீ இருக்கிறாய், பல வடிவங்களில் நீ உன்னை காண்பிக்கிறாய். கடவுளின் வண்ணம் பல வடிவம் கொண்டது. அவருடைய பல வடிவங்களாக, பல உருவங்களாக நாம் அவரை காண முடியும். இந்த கருத்து காந்தியடிய மனதிலே மிக தீவிரமாக, மிக ஆழமாக வேர்விட்டு பறந்தது. அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் இந்த கருத்தை தனக்கு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் எடுத்தோதி செல்கின்ற தன்மை கொண்டதாக அதை மாற்றியது. இவ்வாறு இந்து மதத்தினுடைய வளர்ந்த காந்தியடிகளுக்கு மீண்டும் முஸ்லிம் மதத்தோடு ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் சவுத் ஆப்பிரிக்காவிலும் இருந்தது, இந்தியாவில் மிக அதி தீவிரமாக இருந்தது. காந்தியடிகள் இந்த நாட்டினுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டவர், வளர்ச்சி கண்டவர், அதற்கு ஒரு முடிவு கண்டவர். ஆனால் காந்தியால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது இந்து முஸ்லிம் பிரச்சனை தான். அவர்களுக்கு இடையே இருந்த இந்த மதவாதம் என்பதனை அவரால் முழுமையாக தீர்க்க முடியவில்லை. அவருடைய வாழ்வினுடைய கடைசி காலத்தில் இந்த நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பின்னாலும் அதற்கு மகிழ்ச்சி கொள்ள முடியாமல், அதில் திருப்தி அடையாமல், புதியதொரு நாட்டை உருவாக்குகின்ற ஒரு புதிய வழிமுறைக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல், இந்த முஸ்லீம் இந்து இருவருக்கும் எவ்வாறு ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற இந்த பிரச்சனையில்தான் காந்தியடிகள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தார். காந்தியடிகள் முஸ்லிம்களுக்கு 3 விதமான பிரச்சனைகள் இருந்தன. ஒன்று, அவர்கள் ஆங்கிலேயர்களுடன் இருப்பதா வேண்டாமா என்கின்ற ஒரு சந்தேகம், அல்லது இந்து பெரும்பாலான மக்கள் இந்தியாவில் இருப்பதா அல்லது வேண்டாமா என்கின்ற ஒரு கேள்விக்குறி. அல்லாவிட்டால் தங்களுக்கு ஒரு தனி மாநிலம் கேட்டு அதன் மூலமாக தனி நாடாக சென்று விட வேண்டும் முடியுமா என்ற கேள்விகளை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். இதனுடைய பாதிப்பு இந்த நாட்டில் எதிரொலித்தது, காங்கிரசிலும் எதிரொலித்தது, ஒவ்வொரு மதிலும் ஒவ்வொரு மதத்திலும் எதிரொலித்தது. ஆனால் காந்தியடிகளை பொறுத்த அளவிலே அவர் மிக மிக தெளிவாக இருந்தார். ஒரு கருத்திலே மிக தீவிரத்தன்மை கொண்டதாக இருந்தார். மதத்தினுடைய அடிப்படையிலே வரலாற்று முடிவுகளை எடுக்கக்கூடாது. இரு மதத்தினரும் ஒன்றுபட்டு
இந்த தேசத்தை இதுவரும் ஒன்றாக இருந்ததை போன்று இனி வரும் காலங்களிலும் பிளவுபடாமல் நாம் இணைந்து செயல்படுவோம், ஒரே இந்தியாவாக இருப்போம் என்பதிலே காந்தி மிக மிக உறுதியாக இருந்தார். ஆனால் முஸ்லிம் லீக் மதத்தினுடைய அடிப்படையிலே பாகிஸ்தான் வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தது. காங்கிரசிற்கும் வேறு வழியில்லை. ஆகவே தனி நாடு வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை காங்கிரஸ் எடுத்தது. அந்த தீர்மானத்தை எதிர்த்தவர் காந்தியும் இன்னும் 1-2 பேர் தான். அந்த சூழலிலும் ஒரு நாடுதான் இருக்க வேண்டும், மதத்தினுடைய அடிப்படையிலே இரு நாடுகள் கூடாது என்பதிலே மிக மிக விடாப்பிடியாக காந்தியடிகள் இருந்தார். ஆனால் வரலாற்றினுடைய நிகழ்வுகள், அரசியல் போக்குகள் அதை தாண்டி சென்ற காரணத்தினால் காந்தியடிகள் அதை தாண்டி செல்ல முடியாது. தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்க முடியாத ஒரு காரியம், அல்லாவிட்டால் ஒரு மிக பெரும் அரசியல் தோல்வி என்று சொன்னால் காந்தியை பொறுத்தளவிலே இந்த நாட்டினுடைய பிளவு என்பதும், அது இந்த 2 மதத்தினர்களுக்கு அடிப்படையிலேயும் அது ஒரு தீரா புகைமையையும் புகைச்சலையும் பிளவுகளையும் உண்டாக்கிவிட்டது. அதை இழைத்து வைக்க தம்மால் முடியவில்லை என்பதைத்தான் காந்தியடிகள் உணர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் காந்திக்கு முஸ்லிம்களை மிக அதிகமாக நம்பினார். எல்லா முஸ்லிம் நண்பர்களையும் தன்னவர் போல அவர் நம்பினார். ஆனால் அதிலே ஒரு கேள்வி வருகிறது. காந்தியடிகள் அவரை நம்பிய அளவிற்கு முஸ்லிம்களின் பெரும்பாலோர் அவரை நம்பினார்களா என்பது ஒரு விவாதத்திற்குரிய ஒரு பொருளாகத்தான் இருந்தது. அதன் காரணமாக அந்த காந்தியடிகளுக்கும் அந்த இஸ்லாமியர்களுக்கும் அந்த அளவிற்கு காந்தி விரும்பிய நெருக்கம் உண்டாகவில்லை. ஆனால் அதற்காக அவர் முயன்றார். அதனுடைய ஆரம்பத்திலே ஒரு நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். 1908ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலே ஜெனரல் ஸ்மட்ஸை சந்தித்துவிட்டு காந்தியடிகள் இந்திய மக்களை சந்திக்க வருகின்றார். அப்பொழுது வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது பற்றிய தன்னுடைய கருத்துக்களை அவர் மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கின்றார். அது அங்கிருந்த மக்களுக்கு பிடிக்கவில்லை. குறிப்பாக முகமதியர்களுக்கு, அதிலும் பதன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பட்டாணியர்களுக்கு பிடிக்கவில்லை. மீர் ஆலம் என்கின்ற ஒரு பட்டாணியர் காந்தியினுடைய கட்சிக்காரர். காந்தி அவருக்காக வழக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர். அவர் மிகுந்த கோபாவேசம் கொண்டு காந்தியை பலமாக தாக்கிவிட்டார். காந்தியடிகள் அதை பெரிதுபடுத்தவில்லை, அதை பற்றி புகார் கொடுக்கவில்லை. அதை அப்படியே தன்னோடு ஏற்றுக்கொண்டு விட்டு மன்னித்து விட்டார். அதற்கு பின்னால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை எரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை காந்தியடிகள் சொன்ன பொழுது அத்தனை பதன்களும் அவர் பின்னால் அணிதிரண்டு வந்தார்கள். இந்த மீராலம் என்கின்ற இந்த பதன் அவரிடம் அடிபணிந்து மன்னிப்பு கேட்டார். அந்த பதன்கள் காந்தியடிகளும் சொன்னார்கள், நாங்கள் காந்தியடிகள் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், போக வேண்டாம் என்று சொன்னால் கூட நாங்கள் போக மாட்டோம். அவர் நரகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதன்படி நாங்கள் நரகத்துக்கு செல்வதற்கும் தயாராக இருந்தோம் என்று சொன்னார். இந்த மாற்றம், இந்த மனமாற்றம் பிற மனிதத்திடம் எவ்வாறு வந்தது என்று சொன்னால் அது காந்தியடிகளுடைய அனைத்து மதங்களையும் தன் மதம் போன்று அரவணைத்து செல்கின்ற ஒரு தன்மையினுடைய காரணமாகத்தான் இருந்தது. வைக்கம் போராட்டத்தை பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். தாழ்த்தப்பட்ட தெருக்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் செல்லக்கூடாது என்பதுதான் அதனுடைய அந்த பிரச்சனையுடைய அடிமட்டமான தன்மை. அதற்கு எதிராக மக்கள் போராட்டம் செய்தார்கள். அப்பொழுது அந்த போராடுகின்ற மக்களுக்கு உணவு அளிப்பதற்காக சீக்கியர்கள் இலவசமாக ஒரு உணவகத்தை நாங்கள் நிறுவுகிறோம் என்று முன் வந்தார்கள். காந்தி அதற்கு மறுத்துவிட்டார். அவர் சொன்ன காரணம் என்னவென்றால், இதை நீங்கள் செய்ய வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள், அதை உள்ளூர் இந்துக்குள்ளே பார்த்து கொள்ளட்டும் என்றார்.
வெளியிலிருந்து எவரும் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டாம் என்பதனை அவர் சொன்னார். ஆகவே அதுபோல இஸ்லாமியருடைய ஒரு மதமாற்றம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் அது அவர்களிடமிருந்து வர வேண்டும், அதற்கு அவர்கள்தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக நம்பினார். மாற்றமும் புரட்சியும் எப்பொழுதும் இறக்குமதி சரக்கல்ல, அது எந்த மக்களால் வேண்டும் என்று விளைகின்றார்களோ அவர்களிடமிருந்து விதை கிளைத்து முளைப்பது போன்று அவர்களிடம் எழும்ப வேண்டும். எப்பொழுதும் புரட்சி வேண்டும், ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னால் அதை வெளியிலிருந்து புகுத்துவதை விட அந்த மக்கள் விரும்பி செய்கின்ற பொழுது அது அவர்களிடம் எழும்ப வேண்டும் என்பதனை அவர் உறுதியாக நம்பியிருந்தார். அதைத்தான் அவர் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலும் கடைபிடித்தார். நவகாளி யாத்திரை என்பது காந்தியினுடைய வாழ்க்கையினுடைய மிகவும் கடைசி கட்டம். அவருடைய வார்த்தைகள் செல்லுபடியாத தன்மை அங்கு நிலவியதை அவர் பார்த்தது. ஆனாலும் அவர் வியத்தகு சாதனைகள் அங்கு செய்தார். மவுண்ட் பேட்டன் காந்தியடிகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, மேற்கு பாகிஸ்தானிலே பெரும் இராணுவத்தால் செயல்படுத்த முடியாத அந்த ஒற்றுமையை இங்கே ஒற்றை மனிதனாக ஒரு சிட்டுக்குருவி என்னும் காந்தி, ஒரு மனிதர் தன் கால்களால் நடந்து கொண்டு பெரும் அமைதியை ஏற்படுத்தினார் என்று அப்பொழுதைய கவர்னர் ஜெனரலாக இருந்த மவுண்ட் பேட்டன் சொன்னார். ஆனால் அங்கு காந்தி செல்கின்ற பொழுது அவருக்கு பலவிதமான அவமானங்களையும் மன வருத்தங்களையும் அவர் அடைந்தார். ராமும் ரஹீமும் ஒன்று என்கின்ற அந்த கோஷத்தை அவர் முன்வைக்கின்ற பொழுது அதை அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்களுடைய கடவுளை எந்த மதத்தையும் ஒன்றாக்க முடியாது, சமநிலையில் வைக்க முடியாது, ஒத்து வைப்பதற்கு நாங்கள் உடன்படவில்லை என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதன் காரணமாக பெரும் வருத்தமான ஒரு சூழல் காந்தியடிகள் சந்திக்க வேண்டியிருந்தது. அதை போன்றுதான் தன்னுடைய பிரார்த்தனை கூடத்திலே குரானில் இருந்து சில பகுதிகளை எடுத்துச் சொல்கின்ற பொழுது, குரானை ஓதுவதற்கு மற்ற மதத்தினருக்கு என்ன அருகதை இருக்கிறது, அதை நாங்கள் தான் ஓதுவோம் என்று அவர்கள் சொன்னார். ஆகவே அந்த விதத்திலே காந்திகள் அதை சொன்னாலும் அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதையே மீறி சாதாரண மக்களிடம் சென்றார், நடந்து சென்றார். அவருடைய பிரச்சனைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டார். காந்தி அந்த பிரச்சனை மதத்தினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, அது பொருளாதார பிரச்சனையும் என்பதையும் மிக தெளிவாக கண்டுபிடித்தார். 80% கிழக்கு பாகிஸ்தான், கிழக்கு வங்காளத்தில் இருந்த நிலங்கள் 20% இருக்கக்கூடிய பெருவாரியான இந்துக்களிடம் மற்றவரிடம் இருந்தது. ஆகவே இந்த புரட்சிக்கும் இந்த மத கிளர்ச்சிக்கும் காரணம் என்பது பொருளாதார காரணம் என்பதனை அவர் மிக அதிகமாக அவர் அறிவித்தார். இந்த காந்தியடிகள் இந்த மனிதர்களிடம் ஒற்றுமை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வேண்டும் என்பதனை சொல்வார். சன்மதி என்று அவர் குறிப்பிடுவார். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் குட்னஸ் என்று கூறப்படும். நல் மன வேண்டும், நன்மை தனம் வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களிடமும் சன்மதி எனப்படும் அந்த நன்மைத்தனம் உருவாகும் என்று சொன்னால் நிச்சயமாக அதன் மூலமாக மக்கள் உறவாடுவார்கள். அந்த உறவாடின் மூலமாக மதங்களிடையே நல்ல எண்ணம் உருவாகும் என்பதனை காந்தி தொடர்ந்து நம்பி வந்தார். அதனால்தான் அவர் சொன்னார், முன்னதாக பழமையில் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம், இப்போதைக்கு நாம் வேண்டுவது செயலால் புதிய வரலாறு படைப்பதுதான். பழமையில் நடந்ததை வைத்துக்கொண்டு நான் நிகழ்காலத்தை நாம் வாழ்படுத்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இன்றைக்கு இணைந்து வாழ்ந்து அதன் மூலமாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் காந்தி இந்த மத மாற்றத்திற்கு மிக மிக முக்கியமாக இருப்பது, மத வெறிக்கு முக்கியமாக தூண்டுகாலாக இருப்பது என்பது மத மாற்றம். அந்த மத மாற்றத்தை அவர் 3 பேரிடம் அவர் சந்தித்தார்.
ஒன்று கிறிஸ்தவர்களிடம். அவர் குஜராத் மாநிலத்திலே பல கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து அங்கே போதிப்பதையும், இந்து மதத்தை தரக்குறைவாக பேசுவதையும், இந்து கடவுளர்களை பற்றி கேவலமாக வார்த்தைகள் சொல்வதையும் அவர் கேட்டிருக்கின்றார். அவர் லண்டனுக்கு சென்றதற்கு பின்னாலும், சவுத் ஆப்பிரிக்காவிற்கு சென்றதற்கு பின்னாலும் அவரையே கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றன. அவர் அதிலிருந்து சிறிதும் மாறவில்லை. அதற்கு பின்னால் இஸ்லாம் வன்முறையின் மூலமாக இந்தியாவிலே மத மாற்றத்தை நிகழ்த்தியது. வன்முறை ஒரு மாபெரும் ஆயுதம் என்பதை கொண்டு அவர் இஸ்லாம் இந்தியாவிலே வளர்ந்திருந்தது. அதனுடைய சிக்கல்கள் உருவாகி இருந்தன. ஆகவே அதன் மூலமாக பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருந்தன. அதைவிட முக்கியமாக இந்து மதத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் பெரும் பிரச்சனையாக இருந்தார்கள். அவர்களுக்கு சமூக உயர்வு இல்லை, சுய மரியாதை இல்லை. அவர்களுக்கு அடிமைகளுக்கும் அவர்களுக்கும் அதிக வேறுபாடு இல்லை. மனிதர்கள் மதிக்காத ஒரு சூழலிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே தான் அவர்களின் தலைவராக அவர்கள் மத்தியில் இருந்து எழுந்த அம்பேத்கர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டமாக அவர் சொன்னார், நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் கண்டிப்பாக இந்துவாக மறக்க மாட்டேன் என்பதை அவர் எடுத்துச் சொன்னார். அதை சொன்ன பொழுது அதற்கு காரணம் என்பதனை அம்பேத்கர் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துச் சொல்கிறார். அதை கண்டிப்பாக நாம் அறிந்தே ஆக வேண்டும். கல்தோபா என்ற ஒரு ஆலயத்தினுடைய திருவிழாவின் போது அம்பேத்கர் இவ்வாறு கூறினார், இந்த கோயிலின் படிகளில் நெற்றியை தேய்த்து தேய்த்து நமது எத்தனை தலைமுறைகள் சலித்து போயின. எப்போதேனும் இந்த கடவுள் உங்களிடம் அனுதாபம் காட்டியதுண்டா? தலைமுறையாக இந்த ஊரை துப்புரவு செய்த உங்களுக்கு இந்த கடவுள் அளித்தது என்ன? செத்த மாட்டுக்கறிதானே. நாங்கள் செய்த எல்லாவற்றிற்கும் அந்த கடவுள் எந்த அனுதாபத்தையும் உங்களிடம் காட்டவில்லையே. நீங்கள் வணங்கியது இந்த கடவுளை அல்ல, உங்கள் அறியாமையை தான் இதுவரை வணங்கி வந்துள்ளீர்கள் என்று கூறிய அம்பேத்கர் தான் கூறியது போன்று தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி கட்டத்தில் பௌத்த மதத்தில் பல லட்சக்கணக்கான தாழ்த்தப்பட்ட தன்னுடைய தோழர்களோடு இணைந்தார். காந்தியடிகள் மிக கடுமையாக எதிர்த்தார். இது இந்து மதத்திற்குள்ள ஒரு பிரச்சனை, அதை இந்து மதத்திற்குள் இருந்துதான் இதை தீர்க்க வேண்டும். இது தீண்டாமை என்பது இந்து மதத்தினுடைய ஒரு சாபம் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள சிறிதும் தயங்கவில்லை. ஆனால் அதற்காக மத மாற்றம் என்பது ஒருபோதும் தீர்வல்ல என்பதுதான் காந்தியடிகளுடைய கருத்தாக இருந்தது. காந்தியடிகளும் அம்பேத்கரும் எதிலே மாறுபடுகிறார்கள் என்று சொன்னால், காந்தியடிகள் தீண்டாமை ஒழிவதற்கு ஜாதி இந்துக்களுடைய மனமாற்றம் மிக முக்கிய அவசியம் என்று சொன்னார். அம்பேத்கர் என்ன என்று சொன்னார், அதற்காக இந்துக்களுடைய மனதிலே என்னவென்றாலும் நிகழ்ந்து கொண்டு போகட்டும், ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் தங்களுடைய உயர்வுக்காக தாங்கள் போராட வேண்டும் என்று சொன்னார். இந்த இரண்டிலே எது சரி என்று சொன்னால் இரண்டும் சரி என்றுதான் சொல்ல முடியும். இரண்டு பேரும் இரண்டு வித கோணத்திலே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். ஆகவே நாம் காந்தியடிகள் சொன்னார், என்னிடம் ஒருவர் வந்து, நான் ஒரு கிறிஸ்தவர் வந்து பாகவதத்தை படித்தேன், அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு நான் கிறிஸ்துவ மதத்திலிருந்து இந்து மதத்திற்கு மதமாறப் போகிறேன் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக அவரிடம் சொல்வேன், நீ பாகவதத்தில் எவ்வளவு படித்தாயோ, எதை புரிந்து கொண்டாயோ அவை அத்தனையுமே பைபிளில் இருக்கிறது. ஏன் உனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீ முனைந்து எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே நீ செய்ய வேண்டியதெல்லாம் நல்ல கிறிஸ்தவனாயிரு, உன்னுடைய மதத்திலே இரு என்று சொன்னார். ஆகவே அவர் இன்றைக்கு நமக்கு விடுக்கின்ற செய்திகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இருக்கின்ற மதத்திலே ஒவ்வொரு இந்துவும் நல்ல இந்துவாகவும்,
ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நல்ல கிறிஸ்தவனாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் சொன்னார். ஆகவே அவருடைய மதம் பற்றிய கருத்தை பற்றி அவர் மிக அழகாக தன்னை எடுத்துச் சொல்கின்றார். ஒவ்வொரு மதமும் சமூக நீதியை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு மதமும் சமூக நீதியை வளர்க்க வேண்டும். அது முரணங்களை வளர்க்கக்கூடாது. சமூக ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும். பகுத்தறிவோடு விஞ்ஞானத்தோடு முரண்படல் ஆகாது என்பதுதான் அவருடைய கருத்து. ஆக மதங்கள் என்பவை சமூக நீதியை வளர்க்க வேண்டும். சமூக முரண்களை வளர்க்கக்கூடாது. சமூக ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும். அது பகுத்தறிவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். விஞ்ஞானத்தோடு முரண்படாமல் அதற்கு ஒத்து ஏய்ந்து சென்று அதை வளர்க்க வேண்டும் என்றுதான் அவர் சொன்னார். ஆகவே இந்த அடிப்படையிலே நாம் மதங்களை பார்ப்போம் என்று சொன்னால் எல்லா மதங்களிலும் உன்னதம் உள்ளது. எல்லா மதங்களிலும் தவறுகளும் குறைகளும் உள்ளன. தவறுகளை உணர்ந்து களைய வேண்டும். அவ்வாறு களைந்தால்தான் நாம் மத பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர முடியும் என்பதனை அவர் எடுத்துச் சொன்னார். மதம் என்பது அழிவு சக்தி அல்ல, அது ஒரு ஆக்கும் சக்தி. மதம் என்பது மாநிலருக்கு கிடைத்த சாபம் அல்ல, அது அவர்களுக்கு கிடைத்த வரம். அதற்கும் மதத்திற்கும் எல்லை உண்டு. மதம் நம்பிக்கை சார்ந்ததாக இருந்தாலும் அது யதார்த்தம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அறிவியலோடு மோதக்கூடாது, அதோடு தரையக்கூடாது. மதம் மானுட நேசத்தின் பெரும் மழையாக இருக்க வேண்டும். அங்கே அன்பும் சக மனிதர்களுடைய கருணையும் தருகின்ற ஒரு அரவணைக்கும் பெரும் கடலாக ஒவ்வொரு மதமும் இருக்க வேண்டும். அது வெறுப்பின் கேணியாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதனை என்று சொன்னார். காந்தியடிகள் பெரும்பான்மையோரின் நலம் என்கின்ற ஜனநாயக பண்புகளை கடந்து எல்லோரும் தலம் பெற வேண்டும் என்கின்ற அந்த தன்மையினை, அந்த சர்வோதய தன்மையை கொண்டார். அதே போன்றுதான் எல்லோ மதங்களும் ஒன்றாக வேண்டும், எல்லா மதங்களும் இணைந்து செல்ல வேண்டும் என்பதை பற்றித்தான் அவர் மிக முக்கியமாக மிக அதிகமாக பேசினார். முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய என்பது உண்மை என்பது இறந்த கால பழக்கம் இல்லை, அது நிகழ்காலம். அது நம் காலை கட்டி போராடுவதை விட நம்மை விடுவிப்பதாக இருக்க வேண்டும். அது எவருக்கும் முழுமையாக சொந்தமானது இல்லை, எல்லோருக்கும் சொந்தமானதாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் அதன் உரிமையாளர்களாக இருக்கின்றோம். எந்த உண்மையும் முழுமையானது இல்லை. இதுதான் எல்லாவற்றிலும் உயர்ந்தது என்பது எதுவும் இல்லை. எல்லா மதங்களும் உயர்ந்ததுதான். எல்லா மதங்களும் அனைவருக்கும் சொந்தமானதுதான். இதுதான் உயர்ந்தது என்கின்ற போட்டி வருகின்ற பொழுதுதான் மதம் ஆச்சரியங்கள், பன்மை தன்மையினால் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அவற்றை இருந்து நாம் வெளிப்பட்டு வருகின்ற பொழுது அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மதத்திலே உறுதியாக இருந்து கொண்டு நம்முடைய மதத்திலே வாழ்ந்து கொண்டு அதிலே வளர்கின்ற ஒரு தன்மையினை வளர்க்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காந்தி சொல்கின்றார். தன்னுடைய புத்தகத்தை முடிக்கின்ற பொழுது மார்கரெட் சட்டர்ஜி காந்தியினுடைய இந்த வார்த்தைகளை கொண்டு முடிக்கின்றார். கோயிலோ மசூதியோ மாதா கோயிலோ அவைகள் அனைத்தையுமே கடவுளின் ஆலயங்கள். கடவுளின் உறைவிடமான இவற்றில் நான் வேறுபாடு பார்ப்பதில்லை. நம்பிக்கை ஆலயங்களை உருவாக்கியுள்ளது. காண முடியாத அந்த உன்னதத்தை காணும் மனிதர்களின் தேடலின் வழிதான் மதம். காண முடியாத அந்த உன்னதமாகிய அந்த கடவுளை காண மனிதர்கள் தேடுகின்ற வழிதான் மதம் என்கின்ற இந்த காந்தி சொல்கின்றார். அதோடு அவர் அந்த புத்தகத்தை முடிக்கின்றார். இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம்.
மதங்கள் இணைந்து செயல்பட முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி வரும். ஒரு குடும்பத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் இரு மதத்தை சார்ந்தவர்கள், இரு இனத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் இருவரும் இணைந்து செயல்படுகிறார்கள் என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்கள் மதத்திலே ஆளப்பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். தங்கள் மதத்தை உயர்வாக மதிக்கின்றார்கள். அதே போன்று தன்னுடைய துணைவருடைய மதத்தையும் உயர்வாக மதிக்கின்றார்கள். அடுத்த ஒரு மதத்தை அவர்கள் ஒருபொழுதும் குறைவாக மதிப்பிடுவதில்லை. அதில் குறுக்கிடாத தன்மைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். தேவைப்பட்டால் அவர்கள் ஒருவருக்கொருவர் மத ரீதியாக உணர்கின்ற ஒரு தன்மை படைத்திருக்கின்றார்கள். அன்பிற்கு ஒரு மதம் தடையில்லை, உறவு கொள்வதற்கு ஒரு மதம் தடையில்லை. இது குடும்பத்திலே நிகழ்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நாட்டிலும் நிகழ முடியும், உலகத்திலும் நிகழ முடியும். மதத்திற்கிடையிலே நல்லொரு ஏற்பட முடியும். இதற்கு ஒரு சாட்சி நானாகவே இருக்கின்றேன். என்னுடைய குடும்பத்தில் இது நிகழ்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டிலும் நிகழ முடியும். அதை எடுத்துரைக்கின்ற தீபத்தம்பமாக, ஒளி விளக்காக, அதை வழிகாட்டுகின்ற வழியாக காந்தி நிற்கின்றார். ஆகவே மதங்களின் பன்மைத்தன்மை இருந்தாலும் அவைகளால் இணைந்து செயல்பட முடியும். அவ்வாறு செயல்படுகின்ற பொழுதுதான் நாம் உயரிய நிலையை அடைய முடியும். நாடுகளிலே வளர்ச்சியை அடைய முடியும். நாம் இன்றைக்கு ஐரோப்பா போன்ற நாடுகள் ஆராய்ச்சியின் மூலமாக, அறிவின் மூலமாக வளர்ந்திருப்பது என்பது மதம் என்கின்ற குறுகிய எல்லைகளை தாண்டி அனைவரும் ஏற்றுக்கொள்கின்ற மத தன்மையோடு நாம் செயல்பட்டால் நிச்சயமாக அந்த வளர்ச்சியை காண முடியும். இன்றைக்கு காந்தி இருந்திருந்தால் அதைத்தான் சொல்லியிருப்பார் என்று கூறி, நாம் மத நேசமுடையவர்களாக, மற்றவருடைய மதத்தை மதிக்கின்றவர்களாக, நாம் இருக்கின்ற மதத்திலே ஆழமாக பற்று கொண்டவர்களாக இருந்து கொண்டு நாம் இன்றைய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மத வெறியை தணிக்கின்ற, எதிர்க்கின்ற, மத நேசத்தை வளர்க்கின்ற வெறும் சக்திகளாக மாறுகின்ற வரலாற்று கடமை நமக்கு உண்டு என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுவோம். நன்றி.